அன்பானவர்களே, இப்னு தைமியாவுடைய கருத்து இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறத தான் அப்படி சொன்னாங்க. அது எந்த கித்தாப்பில் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற நம்ம கேட்டுக்கிறோம். அப்படிங்கிறத நான் நினைவுபடுத்துகிறேன். அதே போல் சூரத்து அப்படிங்கிறதுக்கு அப்படி தான் நேரடி அர்த்தம் வச்சாங்க அப்படின்னாங்க. சூரத்துன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் வச்சுட்டு அதுக்கு விளக்கம் என்னன்னு தான் சொல்லுவோம். அதைத்தான் அவங்களும் செய்கிறாங்கல்ல. இது என்னமோ நம்ம மட்டும் செஞ்சால் பரவாயில்ல. இப்போ உதாரணத்துக்கு கில்தா எதேஹி யமீனுன், இறைவனுடைய இரண்டு கைகளும் யமீன், வலதுண்டு அர்த்தம் வச்சு போட்டு தானே வலதுண்டா பரக்கத்து அப்படி தான் விளக்கம் வச்சாங்க. யமீன் சொல்லும் பொழுதே அவனுடைய இரண்டு கைகளும் யமீனுன் பரக்கத்து அப்படி அர்த்தம் வச்சாங்க. யமீன் வலதுன்னு சொல்லி இந்த இடத்துல வலதுண்டா பரக்கத்து, அந்த மாதிரி தான் நம்மளும் அங்கே அர்த்தம் வச்சோம். அப்போ இறைவன் அங்கே வருவான் அப்படின்னு சொன்னாக்கா அவனுடைய பண்புன்னு சொன்னோம். பண்பை வந்து தனியாக பார்க்க முடியுமா? சில விஷயங்களை பண்பை கூட காட்டுதல் பார்த்தங்கிற மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எல்லா லாங்குவேஜிலும் உண்டு. அவன் குணத்தை காட்டிட்டு போயிட்டாங்கிறோம். குணம் என்ன தனியாக வந்து நிற்கும் பார்க்க? இது அவனுடைய பண்பை தான் பேசுகிறோம். அவன் காட்டி விட்டு போனான். அவன் குணத்தை பார்த்தியா நம்ம சொல்லுவோமா இல்லையா? அவன் குணத்தை பார்த்தியாப்பா அப்படி சொல்கிறோமா இல்லையா? எங்கே முரண் வந்திருக்கு? சூரத்துண்டுக்கு உள்ளதுக்கு அர்த்தம் வச்சு இந்த இடத்துல இது அதுதான் இறைவனுக்கு பொருத்தம் இல்லையானா இறைவனுடைய மாண்புக்கு அது களங்கத்தை விளைவிக்கும் அப்படின்னு தான் சொன்னோம். அதே போல் சாக்கு நேரடி அர்த்தம் வைக்க தானே என்னாங்க? நேரடி அர்த்தம் தான் கடுமைங்கிறது. அது அரபி டிக்ஷனரியில் நீங்கள் பார்க்கலாம். காலுன்னு அர்த்தம் வைக்கிற மாதிரி கடுமைங்கிற அர்த்தமும் இருக்குது. காலுன்னு அர்த்தம் வச்சா அது பிரச்சனை உண்டாக்குது. யோம யுக்ஷஃப் அன் சாக்குன்னு வரும்பொழுது இறைவன் தன்னுடைய ஆடையை கலட்டி காண்பித்தான். அப்போ அல்லாஹ் குருவம் இருக்குது, அல்லாஹ் ட்ரெஸ்ஸு போடணு. இன்றைக்கி மாட்டு மத கலாச்சாரத்துலாம் விக்கிரக வழிபாடுலாம் ட்ரெஸ்ஸு உடுத்துறாங்க, அதுக்கு ஒன்று தனி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இப்போ அந்த மாதிரி இது வருது. இல்லை இது சிலையில் செய்கிறாங்க, நாங்கள் அப்படி செய்யலையே, கற்பனையில் சிலை. அப்போ அல்லாஹ் தஆலா ஆடை உடுத்திருப்பான்னு கற்பனையில் ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கிட்டோம். அப்போ இவ்வளோ சிக்கல் வருதுல்ல. ஏன் நீங்கள் வலுக்கட்டமாக காலு தான் அர்த்தம் வைக்கிறேங்கிறீங்க? சாக்குக்கு சித்தங்கிற அர்த்தமும் இருக்க தானே செய்யுது. அது இறைவனுக்கு பொருத்தமாக இருக்குதா? இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், இறைவன் கடுமையாக தண்டிப்பவன். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், இறைவனுடைய பிடி கடுமையானது. அப்போ இந்த வசனங்களுக்கெல்லாம் பொருத்தமான அர்த்தத்தை விட்டுவிட்டு இறைவனுடைய மாண்புக்கு சீர்குலைவை ஏற்படுத்த அர்த்தத்தை ஏங்க வலுக்கட்டாமல் திணிக்கிறீங்க? இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற ஒரு சித்தாந்தத்தை வகுத்து விட்டதுனால இதுதான் நம்முடைய கேள்வி. அதே போல் இந்த அரிசி பிரச்சனை கேட்டாங்க, உங்கள் நிலைப்பாடு என்ன? ஏங்க ஒரு பொதுவாக விவாதம் செய்ய நம்ம ஒப்பந்தம் போட உட்கார்ந்துருக்குறோம். கருத்து வேறுபாடு உள்ள விஷயத்தை தானங்க நம்ம விவாதிப்போம். இப்போ நாங்கள் போகிறோம் இறைவனுக்கு இறைவன் ஒருவன் அப்படின்னு நாங்கள் கொண்டு வந்தோம். பார்த்துவிட்டு சும்மா இருப்பாங்களா? நாங்கள் அங்கே வந்து பேசிக்கிறோண்டு அங்கேயே சொல்ல மாட்டாங்க. ஏங்க விவாதண்டாலே கருத்து வேறுபாடு உள்ள விஷயத்துக்கு தான். நீங்களும் நானும் ஒப்புக்கொண்ட விஷயத்துக்கு ஏங்க வாதம்னு அங்கே சொல்லியிருக்க மாட்டாங்களா? இல்லை இதையும் அங்கே வந்து நான் பார்த்துக்கிறோன்னு சொல்லுவாங்களா? அங்கேயே அவங்களுக்கு எங்கள் கருத்து மாற்று கருத்தா அல்ல உடன்பான கருத்தா? ஏன் அவங்க ஒப்பந்தத்தை கொண்டு வரல? இப்போ எங்களுடைய இது நிலைப்பாடு நம்ம சொன்னோம்ல, இறைவன் அரசியல் மட்டும் இல்லைண்டு நம்ம நிலைப்பாடை சொன்னோம்ல. அவங்க நிலைப்பாடு அங்கேயே அவங்க கொண்டு வரல. ஒன்று மறுத்திருக்கணும், உங்கள் பிரச்சனை தான் எங்கள் பிரச்சனை விட்டுருங்க, அது தேவையில்லைன்னு சொல்லியிருக்கணும். இல்லை அதில் கருத்து வேறுபாடு இருந்தால் எங்கள் நிலைப்பாடு இதுன்னு அவங்க சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லலாம் அவங்க. ஆனால் நம்ம நிலைப்பாடு தெளிவுபடுத்திட்டோம். சரி, இப்போ அவங்க கேட்குறாங்கல்ல, எங்களுக்கு நீங்கள் எப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் புரிஞ்சு கொள்வோம்ட்டு. அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அரிசி சம்பந்தமா அப்படிங்கிறத ஏற்க மக்கள் மீது சொன்னது தான், இது புதுசு கிடையாது. எதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அது சரியா இல்லையாங்கிற விவாதிக்க தான் இங்கே கூடியிருக்கிறோம். ஆளுக்கு 150 பேருக்கு என்னென்னு சொல்கிறதுக்கு அல்ல. தமிழ் பேசும் முஸ்லீம்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ளணும். வெளியூரில் உள்ள மக்கள் எல்லாம் இவர்கள் கூறுவது சத்தியமா அல்லது அவர்கள் கூறிய சத்தியமா அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தாங்க பேச வந்திருக்கிறோம். அப்போ இது சத்தமா அவர்கள் இதுவரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்க.
இப்ப கீழே நம்ம அரசியல் இல்லைன்னு ஆகுத. அன்பார்ந்த பெரியவர்களே, இப்போ அவங்களுடைய கொள்கை என்ன, வெளியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கண்டா உங்கள் கருத்து என்னங்கிறது வெளியில் சொன்ன சரியா இல்லைங்க விவாதிக்க தான் இங்கே வந்திருக்கோம். அப்போது வானத்துக்கு இறங்கி வர்றான் அப்படின்ட்டா அவனே இறங்கி வரல. ஏன்னா அப்படி இறங்கி வந்துட்டா போகலன்னு அர்த்தம் வரும். அப்போ அரிசியில் இல்லைன்னு வந்துடும். அப்படின்டா அரிசியில் மட்டும் இருக்கிறான்னு தானே சொல்ல வர்றீங்க? இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கிறான்டாக்கா இறங்கி வர்ற இடத்துலையும் இருக்கிறான் அரிசியில் இருக்கிறான்னு சொல்லியிருப்பீங்கள்ல நீங்கள். அப்போ உங்களுடைய கருத்து என்ன? அரசியல் மட்டும் இருக்கிறாங்கிறது தான். அதனால தான் நம்ம குறித்தோம் அரசியல் மட்டும் இல்லைன்னு. அதுக்கு மாற்று கருத்து இருந்தால் அதை சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் சொன்ன தவறுங்கிறத தான் நம்ம சொல்ல வர்றோம். எந்த கருத்து தவறு? இறங்கி வர்றாங்கிறது இல்லை, இது நம்ம கருத்து. அரசியல் மட்டும் இருக்கிறான்னு சொல்கிறாங்களே அது தவறுங்கிறோம். இப்போ பாருங்க, இப்போ இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடு வரும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்னு தைமியா அவர்கள் இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னார்கள் என்று ஆதாரம் காட்டுங்க அப்படிங்கிறாங்க. இப்னு தைமியா நான் முதல்ல அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. எப்படி சொன்ன? இப்னு தைமியா காலம் முதல்னு தான் சொன்னேன். விளங்குதா? நிறைய சொல்லியிருக்கிறாங்கண்டு. அதுக்கப்புறம் அது கூட இல்லைன்னு 1400 வருஷமாகன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து இருந்தாலும் இப்னு தைமியா பற்றி பர்டிகுலராக கேட்குறதுனால அவரும் சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் சொன்னார்ன்னு இல்லை, அல்லாவே சொல்லியிருக்காம இப்னு தைமியா என்ன? அல்லாவுடைய ரசூலே சொல்லிட்டதுனால தான் 1400 வருஷம்னு நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு இப்னு தைமியான்னு சொன்ன அதே தொடர்லையே
இப்னு தைமியா காலம் முதல் 1400 வருஷமாகவே நாங்கள் என்ன உருவத்தையாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அகீதத்துல் வாசித்தியாவில் இப்னு தைமியா அவர்கள் சொல்கிறார்கள், ஒமினல் ஈமானி பில்லாஹி, அல்லாஹை பற்றி ஈமான் நம்புவது என்பது அல் ஈமானு பிமா வசப பிஹி நப்சஹு ஃபி கிதாபிஹி, தன்னுடைய நூலில் தன்னை பற்றி எப்படி வர்ணித்திருக்கிறானோ அப்படி நம்ப வேண்டும். ஒபிமா வசபஹு பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை எப்படி சொல்லியிருக்கிறார்கள் அப்படி நம்ப வேண்டும். மின் கைரி தஹரீஃபின், அதை மாத்தல் இல்லாமல், வலா தாத்தீலின், பொருளற்றதாக்கி வீணாக்கி விடாமல், ஒமின் கைரி தக்கீஃபின், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இந்த முறை என்று முறையை கொடுத்து விடாமல், வலா தம்சீலின், இந்த மாதிரி என்று ஒரு நம்மளாக கற்பனையாக சொல்லிவிடாமல் அதை நம்ப வேண்டும். பல் யூம், அதே நேரத்தில் அதையும் சேர்த்துக்கிறார். பல் யூம், நம்ம சொல்கிற மாதிரியே சொல்கிறார். பல் யூமினூன பெண்ணல்லாஹ சுபஹானஹு லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் இல்லை என்பதையும் நம்ப வேண்டும். உருவம் இருக்குது, ஆனால் மற்ற உருவம் போல இல்லை. கண் இருக்குது, மற்ற கண்ணை போல இல்லை. கை இருக்குது, மற்ற கையை போல இல்லைன்றதையும் நம்ப வேண்டும்னு சொல்லி அதை சொல்லிட்டு, ஃபலா என்ஃபூன் அன்ஹு, அவனை விட்டு மறுத்து விடக்கூடாது. மா வசஃபபிஹி நப்சஹு, தனக்கு என்ன இருப்பதாக அவன் வர்ணித்திருக்கிறானோ அதை மறுத்துடக்கூடாது. மறுத்துறாமலும் அதே நேரத்தில் கேர்ஃபுல்லாக அவனை போல எதுவும் இல்லைங்கிறது கவனத்தில் வச்சுக்கிறேன்னு, உருவனும் நம்மளை மாதிரி செஞ்சிடக்கூடாது, அதுவும் குரானில் உள்ளது தான் என்று அவர் சொல்லுகிறாரு. அப்போ இப்னு தைமியா சொன்னதுக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு. அது போது நிறைய ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி கொண்டோம். அது முக்கியமானது கிடையாது. இப்னு தைமியா சொன்னதுனாலையோ சொல்லாதனால முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் அவங்க கேட்குறதுக்காக அதை எடுத்து காட்டி கொள்கிறோம். அடுத்ததாக அந்த ஹதீஸில் நீங்கள் அர்த்தம் செய்யும் பொழுது சூரத்துக்கு மொத்தமாக சேர்த்து செய்யுங்க அப்படின்னு கேட்டோம். நீங்கள் என்ன சேர்த்தா செஞ்சீங்க? கில்தா எதைகி யமீனுன், அவனுடைய 2 கரமும் வலதுன்னு சொல்லிவிட்டு தானே நீங்கள் வியாக்கியானம் கொடுத்தீங்கன்றார். நான் சேர்த்தை இப்போ அர்த்தம் செய்கிறேன். சேர்த்தானே செய்ய முடியாது, நான் நீங்கள் செஞ்சு காட்டணும். எப்படி செய்வோம்? முக்சித்தி, இன்னல் முக்சித்தீன, நீதியாக நடக்கக்கூடியவர்கள், அலா மனாபிர மின் நூரின், ஒளியாலான மேடைகளில் இருப்பார்கள். அன் யமீனி ரஹ்மான், ரஹ்மானுடைய வலப்புறத்திலே இருப்பார்கள். ஓ கில்தா எதைகி, அல்லாஹுடைய 2 கையுமே யமீனுன், பாக்கியமானது. வலது இடது பாக்கிய கரெக்டாக நேரடியாக செஞ்சு விட்டேன், பொருந்துது அழகா. வலதுன்னு சொல்லி விளக்கம் கொடுக்காமலேயே அல்லாஹ்வுடைய 2 கையுமே பாக்கியமானது தான். அல்லாஹ்வுடைய கையில் வலது இடதுமா, நம்ம கையில் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல, வலது கொஞ்சம் ஒசந்தது, இடது கொஞ்சம் தாழ்ந்து, அது அல்லாஹ்வுக்கு கிடையாது அப்படிங்கிறத வச்சு நேரடியாக நான் அர்த்தம் செய்கிறோம். கீழ்த்தா எதைகி, அவனுடைய 2 கையுமே யமீனுன், பாக்கியம் பொருந்தியது. அழகாக பொருந்தி விடுகிறது. வியாக்கியா அந்த சொல்லி துண்டாக காட்டி சொல்ல வேண்டியதில்லை, அந்த வார்த்தையிலே கோர்த்து சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் சூரத்துக்கு என்ன செய்யணும்? அவன் சூரத்தில் வருவான், முந்தி பார்த்த சூரத்து அல்லாத வேறு சூரத்தில் வருவான் என்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும். அடுத்து என்ன பிரச்சனைன்னா, இந்த சாக்கு என்ற வார்த்தைக்கு ஏன் நாங்கள் கடுமைங்கிற அர்த்தத்துக்கு போனோம் என்று சொன்னால், திறந்து காட்டுவான் என்றால் ஆடைன்னு விடுகிறது. சாமிகளுக்கெல்லாம் ஆடையை போட்டு வைத்திருக்கிறார்கள். அப்போ அல்லாவுக்கு இந்த மாதிரி பருத்தி மெட்டீரியலு, நைலான் ஆடையா இந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த கடுமைங்கிற அர்த்தத்துக்கு நோக்கி போகிறோம். சாக்குக்கு நேரடி அர்த்தம் அதுதான். சில நேரங்களில் இந்த இலக்கியமாக வேற ஒரு அர்த்தம் சொல்கிறது உண்டு, அது மறுக்கலை. கிளிப்பில் கூட அது 2வது வர்றேன். அப்போ அதில் என்னன்னு கேட்டால், இவங்களை அல்லாவுடைய ஆடைன்றவனு என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம போட்டுக்கிற இந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. அல்லாவுடைய ஆடை என்னங்கிறதுக்கும் ஹதீஸில் விளக்கம் இருக்குது. அல்லாவுடைய ஆடை விளக்குமான்னு சொன்னால் ஹிஜாபுஹுன் நூர், அல்லாஹ் நமக்கு தெரியாமல் தடுத்திருக்கிற ஆடை எதுவென்றால் நூறு தான். அல்லாஹ்வை நம்ம பார்க்க முடியாமல் இருப்பதற்கு ஒரு நூரை போட்டு விடுவான். அந்த வெளிச்சம், இப்படி சூரியனுடைய வெளிச்சத்தில் சூரியன் நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ் அந்த நூரை விளக்கிட்டு நம்ம கண்ணு தாங்குற அளவு காட்டுவான். எக்ஸிஃபுன்னா ஏதோ வேட்டி தூக்கி காட்டுவான்னு அர்த்தம் கிடையாது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருப்பான்னு அர்த்தம் கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் அதை சொல்கிறாங்க. அவனுடைய ஆடை என்னங்கும் போது ஹிஜாபுஹு அன் நூர், எது சொல்லலை? லிபாஸ்ன்னு சொல்லலை. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் என்னத்தை போட்டு அவன் மறைச்சிருப்பான் என்று காட்டிவிட்ட பிறகு அப்புறம் ஏன் நீங்கள் அவன் போட்ட மாதிரி பருத்தி ஆடை கொண்டு போய் போட போகிறீங்க? அவன் உடுத்துற மாதிரி ஏன் உடுத்த வேண்டிய நிலை வருது? நமக்கே முடியாத ஒரு திரையவன் போட்டிருக்கிறான். ஒளியவே திரையாக ஆக்குவது நமக்கெல்லாம் முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு என்ன ஆடையை போட்டுக்கிட்டான். அப்போ அந்த ஹதீஸை பார்த்துட்டோம்னு சொன்னால் இந்த நோக்கத்துக்காக இதை மாற தேவையில்லை. காலை காட்டுவான்னா என்ன செய்வான்? இருக்குது, அந்த பிரைட்டில் நமக்கு பார்க்க முடியல. ஹிஜாபு அதான், நூறு தான் ஹிஜாபும், திரை. அப்போ அந்த நூரை அல்லாஹ் எந்த அளவுக்குன்னு கேட்டால், அவனுடைய நூறு நம்ம அவனுடைய பார்வைப்படும் இடத்தையெல்லாம் கருக்கி விடும் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு ஹிஜாபை அல்லாஹ் போட்டு வச்சிருக்கிறதுனால நமக்கு தெரியலை. அதைத்தான் எக்ஸிஃபு, விலைக்கு காட்டுவானா என்ன இல்லை, நம்ம துணியில் ட்ரெஸ் போட்டிருப்பான்னு அர்த்தம் வராது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லை கொண்டு அதையும் புரிந்து கொண்டால்
குழப்பம் வர, அதனால தான் மாற்றுறங்கிறாங்க. மாற்ற தேவையே இல்லை. அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இந்த அரசு சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு கிளிப்பு போட்டு காட்டுறாங்க. அதில் என்ன இருக்குது, நீங்கள் எல்லாம் சில பேர்லாம் கூட சிரிச்சிங்க. அதில் ஒன்றும் சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் எனக்கு புரியலை, சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நாம் ஆதியிலேருந்து நேரத்திலேருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம், அல்லாவை பற்றி வரக்கூடிய இடங்களாக இருந்தாலும் மனிதனை பற்றி வரக்கூடியதாக இருந்தாலும் சில சொற்களுக்கு சில இடங்களில் நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாது. அதுக்கு காரணம் இருக்க வேண்டும். சும்மா நேரடி அர்த்தம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. சூரத்துனா சூரத்து தான், அதை கொடுக்கல வேற கொடுக்குறேன்னா ரீசன் இருக்கணும். ஏற்கத்தக்க ஒரு ரீசன் இருந்தால் என்ன செய்யலாம், மாற்றிக்கொள்ளலாம். நானே உதாரணம்லாம் மண்டக்கணம்னு சொன்னேன். மண்டக்கணத்துக்கு மண்ட கணமாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. சின்ன மண்டக்காரனே மண்டக்கணம்னு சொல்லலாம், அவனுடைய திமுருக்காக வேண்டி சொல்லுவோம். அது மாதிரி ஒரு ரீசன் காரணம் இருக்குமே, ஆனால் நேரடி அர்த்தத்திலிருந்து மாற்றலாம். நான் அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இறங்குவான் என்று சொல்வதற்கு அந்த இடத்தில் வேறு அர்த்தம் கொடுக்கக்கூடாதுன்னு, அந்த இடத்தில் வேறு அர்த்தம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன அதே நான் தான் அரசில் இருக்கிறான் என்பதற்கு அந்த அர்த்தம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அரசில் இருக்கிறான் என்பதற்கு நான் வேறு அர்த்தம் கொடுக்கல. அப்போ அரசில் இருக்கிறான் என்பதை இது மாற்றுகிறது. எல்லா நேரமும் முதல் வானத்தில் இருக்கிற மாதிரி வந்துவிடும், அது வரக்கூடாது என்பதற்காக ஒரு காரணத்தோட ஒரு அர்த்தத்தை நம்ம குர்ஆனுக்கு மாற்றமில்லாத ஒரு விளக்கத்தை கொடுப்பது அது சிரிக்கிறதுக்குரிய விஷயம் அல்ல. இப்படி தான் எல்லாரும் செய்ய வேண்டும். நீங்களும் இது மாதிரி குர்ஆனில் ஒரு முரண்பாடாக பார்த்தீங்க என்று சொன்னால் அது முரண்பாடு இல்லாத வகையில் ரெண்டுக்கு இணக்கமான ஒரு விளக்கத்தை தான் கொடுக்க வேண்டும். முரண்பட்டு குர்ஆனை மோத வைப்பது, குர்ஆனோட ஹதீஸை மோத வைக்கிற வேலை என்ன செய்யக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் தான் அதில் சொல்லப்பட்டிருக்கே தவிர அதில் ஒரு குழப்பம் கிடையாது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், அல்லாஹ் அரசில் இருக்கான்னு தெளிவாக சொல்லிட்டோம், அரசில் தான் இருக்கிறான், நாங்கள் மட்டும் சொல்லலை, இன்னும் அவங்களே சொன்னதுனால நம்ம எடுத்து வச்சுடுறோம். அல்லாஹ் என்ன பண்ணுறான், 7:54 வசனத்தில் சும்மஸ்தவா அலல் அரிசி, பிறகு அரிசியில் அவன் அமர்ந்தான் ஒரு வசனம். 10வது அத்தியாயம் 3வது வசனத்தில் சும்மஸ்தவா அலல் அரிசி, அரசில் இருந்து கொண்டு யுத்தபில் அம்ர, காரியங்களை நிர்வகிக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரத்துர் ரஹ்மானில் 20வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அர் ரஹ்மானு அலல் அர்சிஸ்தவா, ரஹ்மான் அரசில் இருக்கிறான் அப்படின்னு வருகிறது. 25வது அத்தியாயம் 59வது வசனத்தில் சும்மஸ்தவா அலல் அரிசி, அரசின் மீது ரஹ்மான் அமர்ந்து கொண்டான். ஃபஸ் அர் ரஹ்மானு ஃபஸ் அல் பி ஹபீரா, ரஹ்மானை பற்றி விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளு அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்புறமேலே 22வது அத்தியாயம் 4வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் சும்மஸ்தவா அலல் அரிசி, அரசில் அவன் விட்டிருக்கிறான் அப்படிங்கிறான். 57வது அத்தியாயத்தில் 4வது வசனத்திலையும் சும்மஸ்தவா அலல் அரிசி, அரசில் அவன் இருக்கிறான். ஏழவும் மாயொலிஜி ஃபில்லர்லி, பூமியில் நுழையக்கூடியது அறிகிறான். அப்படி தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறது. அதே மாதிரி உலகம் அழியக்கூடிய அந்த நாளில் எல்லாத்தையும் அழிக்கும் பொழுது உள் மலக்கு அல அர்ஜாயிகா, மலக்குகளது ஓரங்களில் இருப்பார்கள். ஒய் அஹமில் அரச ரப்பிக்க ஃபோக்குஹும் யௌமைதீன் சமானியா, அந்த நேரத்தில் 8 வானவர்கள் சுமப்பார்கள்லாம் குர்ஆனில் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்று தெள்ள தெளிவாக குர்ஆனில் இருக்கிறது. அரிசி என்பது ஆற்றல் கிடையாது, அரிசினா அரிசி தான், சிம்மாசனம் தான். அதை உறுதிப்படுத்துவதற்கு நிறைய ஏராளமான ஹதீஸுகள்லாம் அது இருக்கிறது. அவர்கள் மறுப்பு சொல்லும்போது பார்த்து கொள்வோம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், ரஹ்மான் அரிசியில் தான் இருக்கிறான். ஆனால் அந்த கிளிப்பிங்களே போட்டு நல்ல வேலைக்கு உதவி செய்து விட்டார்கள். அரிசில் இருக்கிறான்ங்கிறது எப்போ மாறும்னு கேட்டால் அரிசில் இல்லாமல் போகிறாங்கிற அர்த்தம் வருது பாருங்க, அந்த மாதிரி இடங்களில் தான் முரண்படும். அல்லாஹ் வானத்தில் விட்டு மறுபடியும் அரசுக்கு போய்விட்டான் என்று சொன்னால் அது முரணில்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி சில ஒரு ஜா அரப், அதுலேயே நான் சொல்கிறேன், ஜா அரப்புக்க ஒல் மலக்கு சஃபன் சஃபா, மக்கள்லாம் கூட்டமாக நிற்கும் போது மகசரில் இறைவன் வருவான், மலக்குகள்லாம் அணிவகுத்து வருவான். அப்போ அரசில் இல்லை, அந்த மாதிரி இருக்கலாம். அரசில் இருக்கிறான் என்பது அதில் இருப்பான். சில காரியங்களை நிறைவேற்ற அவன் விரும்பினால் நிறைவேற்ற விரும்பினால் வருவான். மக்களுக்கு காட்சி தருவதற்கு அல்லாஹ் வந்தான், சூரத்தில் பார்த்தாங்கன்னு வருதுல, அது மாதிரி காட்சி தருவதற்கு வருவான். அவன் வீட்டிருப்பதற்கு ஒரு சிம்மாசனத்தை வைத்திருக்கிறான், அதில் அவன் இருக்கிறான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதிலிருந்து கொஞ்சம் ஒரு வேலைக்காக வேண்டிய அவன் குறிப்பிட்ட ஆதாரத்தோடு உள்ள ஒரு செயலுக்காக வேறு இடத்துல இருப்பதாக வந்தால் அதையும் நம்ப வேண்டும். அது அல்லாத நேரங்களில் அரசியல் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும். இதில் ஒரு குழப்பமும் கிடையாது. இதில் நீங்கள் எதை மறுக்கிறீர்கள், இதில் எது தவறு, அல்ல இதில் உங்களுடைய சரியான நம்பிக்கை என்ன, இப்படி நம்புவது தவறா அல்லது அரசியல் இருக்கணும்? இப்னு தைமியா காலத்தில் இருந்து அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கு முன்னாலே அப்படின்ட்டு சொன்னதாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாலே இருக்குது, சலாசன காலத்திலேருந்து இருக்குன்னு சொன்னால் இப்னு தைமியா காலத்தில் வார்த்தை எதுக்குன்ற. அப்போ அசல் வெளியாயிருச்சு. அல்லாஹ் தஆலா இதுதான் உண்மை அப்படிங்கிறத வெளிப்படுத்திட்டான். இப்னு தைமியாவுடைய காலத்துக்கு பிறகு தான் இந்த சித்தாந்தம் உருவானது. ஆனால் அதுக்கு முன்னாலே இருக்குதுங்க. வேறவங்கள முஜஸ்ஸிமாங்கிற கூட்டமெல்லாம் இருந்துருக்குது முன்னால்.
முஜஸ்ஸிமா என்றாலே உருவம் கற்கக்கூடிய அர்த்தம். எப்படி இஸ்லாத்தில் பல பிரிவுகள் இருந்துச்சு. ஆனால் இந்த இவங்களுடைய சித்தாந்தம் இப்னு தைமியாவிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அந்த இப்னு தைமியாவே இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படி சொன்னாரான்னு தான் கேட்டோம். ஆனால் அவங்க வாய்ச்சாங்களா, அதனால இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொன்னதான் ஒரு வாசம் இருந்துச்சா? இப்போவும் நாங்கள் கேட்குறோம் வாசம் தாங்கண்டு, அது அவங்க வாசிச்சது அது இருந்துச்சா? லில்லாஹி சூரத்துன், இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற வாசம் இவங்க வாய்ச்சல் இருந்துச்சா? என்ன வாய்ச்சாங்க? இறைவனுக்கு சில பண்பு இருக்கு, அது எப்படி புரியணுமோ அப்படியே புரிய இருக்கட்டும், அதுக்கு விளக்கம் கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் அவங்க வாய்ச்சாங்க. விளக்கம் கொடுக்க வேணாம், எது வருதோ அப்படியே வைங்க. இந்த வாசகத்தில் அல்லாவுக்கு உருவம் உண்டுங்கிற எங்கே இருக்குது? அப்போ இப்னு தைமியா அப்படி சொல்லலை. அப்போ இப்னு தைமியா காலத்துலேருந்து ஏன் இந்த வார்த்தையை எடுக்கணும்? அவரே சொல்லலையில. சொன்னால் நீங்கள் காமிக்கலாம். இப்போ கேட்குறோம், பேர் கித்தாபு பேர் சொல்லிட்டா பத்தாது, வாசித்து அர்த்தம் சொன்னால் பத்தாது, நாங்கள் கேட்ட வாசகம் எங்க அதை காமிங்க. நீங்கள் சொன்ன கருத்து இப்னு தைமியா கித்தாபில் இருக்குங்கிற எங்களுக்கும் தெரியுமே. நீங்கள் இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ எந்த விஷயத்தில் இது வந்துச்சு? இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொன்னால் கற்பனையில் இருக்கக்கூடிய விக்கிரகம் கல்லுக்கு வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க இப்னு தைமியா காலத்தில் இருந்துச்சு, அப்போ வந்துருச்சான்னு கேட்டீங்க. உருவ பிரச்சனைக்கு தான் நீங்கள் சொன்னீங்க. இப்னு தைமியா சொன்னார்னு காமிங்க. இது வரைக்கும் காமிக்கலை. நீங்கள் சொன்ன வாசகத்தை நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொன்னாரா? லில்லாஹி சூரத்துன், அல்ல வேற வாசமாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி அவர் சொன்னக்கு தான் காமிங்க. இல்லைன்னா இப்னு தைமியா சொல்லன்னு தான் அர்த்தம். அடுத்து அவங்க வாய்ச்சாங்க. அது என்ன வாய்ச்சாங்க? இப்னு தைமியா சொல்கிறாரு, எப்படி வருதோ இறைவனை பற்றி அது அப்படியே கொடுங்க, நீங்களாம் விளக்கம் கொடுக்காதீங்க அப்படி தான் வாய்ச்சி காமிச்சாரு. அதனால் அப்போ அப்படி இருக்குல்ல. அப்போ இவங்களே முறை மாறுறாங்க. இறைவன் விஷயத்தில் எப்படி இருக்கோ அப்படியே நம்புங்கிறது தான் இப்னு தைமியா எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் அருள் இறங்குகிறேன்னு விளக்கம் கொடுக்குறீங்க? அப்போ இப்னு தைமியா காலத்துக்கும் மாற்றமாகி போச்சு. இது இறைவன் எந்த விஷயம் வருதோ அப்படியே நம்புங்க, விளக்கம் கொடுக்க வேணாம் சொல்லிட்டார்ல, நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ அது ஹதீஸுக்கு ஆயத்துக்கு முரண்படுது, அதெல்லாம் விளக்கம் கொடுத்தோம். சரி, இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லுகிற ஒரு பிரிவினர் அப்படிலாம் முரண்படலை, அப்படியே தான் நம்பணும்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? தமிழ்நாட்டில், இலங்கையில் ஒரு சார் இப்போ இறைவனுக்கு உருவம் பார்த்தீங்கன்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு வந்துட்டா அதில் எல்லாம் ஒரே கொள்கையில் இல்லை. இப்போ இறங்கி வருகிறான்டா, அருள் இறங்குகிறது, உருவம் இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த விளக்கம் கொடுக்குறாங்க. இல்லை, அல்லாவே தான் வர்றான், இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்கிறவங்க தான் அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு விஷயமா ஆகி போச்சுல. இப்போ இதில் தான் நம்ம சொல்ல வர்றோம். நபீல் நாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டா அப்படியே நம்பணுங்க, நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க. இப்போ நபீல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இறங்கி வருகிறது என்றால் அருள் இறங்குகிறது அப்படி ஸல்லல்லாஹு விளக்கம் கொடுத்தாங்களா? அப்படி விளக்கம் கொடுத்தா நாங்கள் அப்படி நம்புறோன்னு சொல்லலாம். அப்படி விளக்கம் கொடுத்துருந்தா இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லுகிற இன்னொரு கூட்டம் ஏன் மறுக்குது? அவங்கள ஏற்றுக்கொண்டு போயிட்டே இருப்பாங்களே. அப்போ இதுக்கு ஸல்லல்லாஹு விளக்கம் தரல இல்லை, நீங்கள் தானே விளக்கம் தர்றீங்க. ஸல்லல்லாஹு சொன்னால் அப்படியே நம்பணுமா? அப்போ ஸல்லல்லாஹு எப்படி சொன்னாங்க? இறங்குறான்னு தான் சொன்னாங்க, அப்படியே நம்பிடுங்க. ஏன் விளக்கத்துக்கு வர்றீங்க? அப்போ விளக்கத்தான் வரணுங்கிறத எங்கே கொள்கை. அப்போ நீங்கள் செய்கிறது சரிதான், எல்லா இடத்துலையும் அப்படி செய்யுங்கிறோம். உங்களுக்கு வசதிக்கு தகுந்தவாறு செஞ்சிடாம, உங்களுடைய சுயநலத்துக்கு தகுந்தவாறு செஞ்சிடாம, இறைவனுக்கு பாதகம் ஏற்படுதுன்னு சூழ்நிலை வந்தால் எல்லா இடத்துக்கும் அப்படி அர்த்தம் வைங்க அப்படிங்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இறைவன் சொன்னால் அப்படியே நம்பணும், அதான் நம்ம கடமை. நீங்கள் இல்லை, அல்லாஹ் என்ன சொன்னால் ஆயுனினா நம்முடைய கண்கண்டான்ல கண்ணு சொல்லுங்களேன். இப்போ அல்லாவுக்கு நீங்கள் மாறு செய்கிறீங்களா இல்லையா? அல்லாஹ் சொன்னால் அப்படியே நம்பணும். நீங்கள் வேறு விளக்கம் கொடுங்க, எங்களை பற்றி கேட்டீங்கல்ல. இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், அல்லாஹ் கண்ணுன்ட்டான்ல, ஏன் வேறு விளக்கம் கொடுக்குறீங்க? ஏன் அல்லாவுக்கு முறை செய்கிறீங்க? சொல்கிற அப்படியே நம்புங்க. ஸல்லல்லாஹு சொன்னால் அப்படியே நம்பணும், நம்ம விளக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்னீங்கல்ல. அப்போ முதல் வானது இறங்கி வருகிறாங்க, ஸல்லல்லாஹு தானே சொன்னாங்க, ஏன் விளக்கம் கொடுக்குறீங்க? அப்போ இதில் என்ன புரியுது? அவங்க உங்களுக்கு சித்தாந்தத்துக்கு தகுந்தவாறு தான் விளக்கம் கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, அதனால நாங்கள் அப்படியே ஏற்போம், அதெல்லாம் பொய். அப்படி அது உண்மையாக இருந்தால் எல்லா இடத்துக்கும் அர்த்தம் வைக்கணும். அப்போ இவங்க வசதி தகுந்தவாறு செய்கிறாங்க. ஏன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க 4 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால தானே. எல்லா அளவுகோல் ஒன்றா இருக்கணுமா இல்லையா? அதான் நம்ம சொன்னோம். இப்போ சூரத்துங்கிறதுக்கு சொன்னாங்க, சூரத்தில்லத்தி யாரிஃபோண்டே புகார் இருக்க தான் செய்யுது. நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், பார்த்தல்ங்கிறதல்ல, அது வருத்தம் வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ விவகாரம் பண்ணுறாங்க. அங்கே அறிதல் தான், குணம்னு சொன்னால் அறியறது தான். நான் அதுக்கு உதாரணம் சொன்னேன், குணத்தை காட்டிட்டான் அப்படிம்போம், அவனு குணத்தை பாரு அப்படிம்போம். அந்த மாதிரி அங்கே பாருண்டா அறியண்டு தான் அர்த்தம். அது அதே புகாரிலே வருது, சூரத்தில்லத்தி யாரிஃபூன் அப்படியே வருது. இப்போ பண்பு ஆகி போச்சா இல்லையா? இப்போ அவங்க சொல்கிற மாதிரியே நான் அர்த்தம் வைக்கிறோம், இருக்கிறோம் அப்படியே அர்த்தம் சொன்னாங்கல்ல. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அல்லாஹ் தாலா வருவான், ஃபி கைரி சூரல்லத்தி யாரிஃபூன், அவர்கள் அறிந்து வைத்திருக்கிற பண்பு அல்லாததில் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறேன். இதில் என்ன இருக்குது?
ஏற்கனவே அறிஞ்சு வச்சிருக்கிறது குர்ஆன் அதில் சொல்லப்பட்டது தான். அல்லாஹ் விஷயத்தில் புரியாது எவ்வளவோ இருக்குது. அப்போ அறியாத விஷயத்தில் வர்றான். பின்பு அவன் அறிந்த வல்லமைகள், அறிந்த வல்லமை அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமீஆ, அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். இப்போ நம்மளே ஆற்றல் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த உலகத்தில். அந்த மாதிரி அங்கேயும் பண்பை பார்ப்போம். இன்னும் பெரிய விஷயம் அல்ல. யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின், கடுமை அகற்றப்படும் நாளில். அப்படி அர்த்தம் வச்சுட்டோமே. இதில் என்ன இருக்கு? ஆடை அகற்றப்படும்னா தானே சிக்கலே வருது. இங்கே ஆடைண்டா ட்ரெஸ் இல்லை, 100 தான். சரி 100 தான் தடை அறிஞ்சு அல்லாவை பார்க்க, 100 நீக்கியாச்சு. அல்லாவே பார்த்துட வேண்டியதானே, ஏன் சாக்கு மட்டும் தெரியுது? அல்லாவே பார்த்துட. அப்போ அந்த சாக்கு பகுதிக்கு இருக்கக்கூடிய 100 மட்டும் நீக்கினான், அப்படி அர்த்தம் வைப்பியல. அப்படி எங்கே இருக்கங்க? ஏங்க ஒரு விஷயத்தை சரி காணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாவுடைய வசனத்தில் விளையாடலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் விளையாடலாமா? இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? நீங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிறா ஸல்லல்லாஹு சொன்னால் அப்படியே நம்ப நின்னீங்கல்ல. ஸல்லல்லாஹு சொல்கிறது நாங்களும் தான் நம்புகிறோம். ஆனால் நீங்கள் கொடுக்குற விளக்கம் தாண்டி ஸல்லல்லாஹு எங்கே சொன்னாங்க? நாங்களும் அந்த ஹதீஸை எடுக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனை? நீங்கள் சொல்கிற அர்த்தம் தப்புங்க பிரச்சனை இல்லை. அந்த ஹதீஸை நாங்கள் எடுக்கலன்றாதான் வாதமே தேவையில்லையே. என்னமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நாங்கள் எடுக்காம மாதிரியும், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல மாதிரியும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அது எங்களுக்கு தேவை. நீங்கள் சொல்கிற அர்த்தம் தப்பு. இது இப்போ அந்த தங்களுக்கு தகுந்தவாறு குர்ஆனில் கண்ணுண்டே வந்தாலும் நாங்கள் கண்காணிப்புன்னு இருப்போம். இந்த உரிமை உங்களுக்கு தந்தது யாரு? இல்லை நாங்கள் சிந்திச்சோம், அதனால தான். இந்த சிந்திக்கிறோம் மற்றவங்களுக்கு இல்லையா? முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான், எங்களுடைய ஆய்வுக்கு இதான் சரியாக தெரிகிறது சொல்ல தெரியுதுல. இல்லை அவனே வருகிறான், எங்கள் ஆய்வுக்கு சரிதான் இன்னொரு ஆள் சொல்லுமா இல்லையா? இப்போ யாரும் முடிவு கட்டுறது? ஒரு ஆள் இந்த முடிவு கட்டினா சரியாக போச்சா? அந்த முடிவு தப்புன்னு இன்னொரு ஆள் சொல்ல தானே செய்வார். அதனால தான் நாங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோங்க. இப்போ ஒரு சில விஷயங்கள் அவங்க திரும்பதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அல்லாஹ் இறங்கி வருகிறான்ட்டு அல்லாவே வரல, அவனுடைய அருள் நெருங்கி வருகிறது. இப்படித்தான் விளக்கம் கொடுங்கிறோம். இப்போ இது சயின்ஸுக்கு முரணா அமையுது, அதனால இப்படி விளக்கம் வந்தீங்கல்ல. நான் சொல்றேன், சயின்ஸுக்கு விஞ்ஞான கருத்துக்கு முரண்டாலே நீங்க ஹதீஸோட விளக்கத்தை நீங்க மாற்றி சொல்ல முடியும்ன்றா, இறைவனுடைய பண்புக்கு அவனுடைய மகத்துவத்திற்கு குர்ஆனுடைய வசனத்துக்கு ஹதீஸுக்கு முரணா வரும் பொழுது ஏன் நீங்க வலுக்கட்டாயமா தேவையில்லை அர்த்தம் கொடுக்குறீங்க? சயின்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் குர்ஆனுக்கு கொடுத்துருங்களேன். சயின்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஹதீஸுக்கு கொடுத்துருங்களேன். ஹதீஸ் சயின்ஸ் அவ்வளோ முக்கியமாகி போச்சா? அப்போ அந்த வசனத்துக்கு முரண்படுகிறது. சரியான ஹதீஸாக இருந்தாலும் வசனத்துக்கு முரண்பட்டு விட்டால் அது ஏற்கத்தக்க கூடாது. அப்போ இந்த ஹதீஸை விட்டுடலாமா? இல்லை விளக்கம் கொடுக்கலாம், விளக்கம் கொடுக்க முடியும், அதனால கொடுக்குறோம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதானே? இல்லை எங்கனால் இந்த வசனம் முடியும் அதனால் இது சரி என்போம், அதற்கு முடியாது ஆகவே அந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த முடிவு எடுக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தது? ஸல்லல்லாஹு தந்தாங்களா? அல்லாஹ் தந்தானா? அப்போ இதில் உங்கள் சுய விருப்பப்பட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஹக்கு, நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். எந்த வசனமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம், எந்த ஹதீஸாக இருந்தாலும் ஒப்புக்கொள்வோம். அதுக்கு விளக்கங்களை தான் கொடுப்போம். ஏன்னா என்றைக்கும் ஒரு ஹதீஸை தள்ள மாட்டோம். ஆனால் ஹதீஸை தள்ளுகின்ற சூழ்நிலைக்கு வந்து இங்கே விளக்கமும் கொடுக்குறீங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரிதான். இப்போ அர் ரஹ்மான் அலா சித்தவான் நாங்கள் அதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ அரிசியிலே அமர்ந்தான்னு சொல்லி அந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்கல்ல, நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வர்றேன் நேத்தையிலேருந்து. இவங்க சொல்கிற அர்த்தம் தப்புங்கிறது அந்த ஆயத்திலே இருக்கும், இவங்க சொல்கிற அர்த்தம் தப்புங்கிறது அந்த ஹதீஸில் இருக்கும்ல. இங்கேயும் இப்படி தான். அர் ரஹ்மான் அலா அர்ஷிஸ்தவா அல்லாஹ் சொல்லிவிட்டான், அரிசிலே அல்லாஹ் அமர்ந்தாண்டு அர்த்தம் வைக்கிறாங்க. அப்படி அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் அப்படின்ட்டு இருக்கு. பார்த்தீங்களா? அல்லாஹ் உங்கள் கூட இருக்கிறான் நீங்கள் எங்க இருந்தாலும். அந்த வசனத்தோட தொடர்ச்சியில் வருதுங்க. அப்போ அல்லாஹ் அரிசிலே அமர்ந்தான், அரிசா உட்கார்ந்தான்டா, உங்க கூட அல்லாஹ் இருக்கிறான் எங்க விடாலும் இங்கே அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போ இங்கே மட்டும் அல்லாஹ் உங்க கூட இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் உங்களுடைய பார்வையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். விளக்க தெரியுதுல? இஸ்தவா விஷயம் அப்படி விளக்க வேண்டியதானே? ஒரு வசனத்தை ரெண்டு கருத்து, ஒரு விஷயத்துல உடனே உருவத்தை கற்பித்து உட்கார வைக்கிறீங்க, இன்னொரு இடத்துல இப்படித்தான் அர்த்தங்கிறீங்க. போங்க போங்க வரக்கூடாது.
அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் நான் ஆதாரம் எடுத்து வைக்கிறனுடைய கடைசி அமர்வு. அடுத்த அமர்வில் புதிய ஆதாரங்களை வைக்கக்கூடாது, தொகுத்து தான் வழங்கணும். அப்போ அரசில் அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ம சொல்லும் பொழுது உங்களோட இருக்கான்னு வருதேன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு தவிர அரசில் இருக்கான்னு அர்த்தம், அரசில் இருக்கான் என்பதற்கு என்ன பொருள், அதை அவங்களால சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் அந்த அரசில் இருக்கிறான் என்ற சம்பந்தமாக நம்ம ஏன் அந்த பொருளை இன்னும் உறுதியாக அரசில் தான் இருக்கிறான் என்று சொல்கிறோம் என்று கேட்டால் ஏராளமான ஹதீஸில் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் படைப்புகள்லாம் படைத்த உடனே அந்த லிஸ்ட்டுகளை எல்லாம் எழுதி கத்தபஃபி கிதாபிஹி ஃபொஹு ஐந்தஹு ஃபோக்கல் அரிசி, அது அவனுடைய அரசுக்கு மேலே வைத்திருந்தான். புகாரியில் 3194 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இன்ன ரஹமத்தி கலபத் கலபி, என்னுடைய அருள் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று எழுதி தன்னுடைய அரசுக்கு மேலே வைத்திருக்கிறான். அதே மாதிரி இதே ஹதீஸ் புகாரில் 7404 ஹதீஸாகவும் இருக்கிறது. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷர் மைதானத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் நான் மூர்ச்சையாக எல்லாம் விழுந்து விடுவார்கள், தலையை தூக்குவேன், அரசுடைய காலை பிடித்து கொண்டு அக்கவு சாஜிதன்லி ரப்பி அஸ்ஸவஜல்ல ஃபஅன்தலிகு ஃபஆதி தஹத்தல் அர்ஷி, அர்ஷிக்கில் நான் வருவேன், அரசுடைய காலை பிடித்து கொண்டு என்னுடைய ரப்புக்கு சைதாவில் விழுந்து கேட்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அரசுங்கிறதுல அல்லாஹ் அரசுன்ற ஒரு பொருள் இருக்குது, அதில் அல்லாஹ் இருக்கிறான், அதுக்கு கால் இருக்கிறது, அது ரசூல்லா பிடிக்கிறாங்க என்றெல்லாம் ஹதீஸில் புகாரில் முஸ்லீமில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் ஒரு காரியத்தை முடிவு செய்தான் என்று சொன்னால் இதா கல்லா அம்ரன் சப்பஹ ஹமலத்துல் அரிசி, அரிசி சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தஸ்பீஹ் செய்கிறார்கள் அப்படின்னு வருகிறது. அதே மாதிரி அரசுக்கு இடம் இருக்கான்னு கேட்குறாங்க. எடை இருக்குன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸீனத் அர்ஷிஹி, அரசுடைய எடை அளவுக்கு அல்லாஹ்வுக்கு புகழ். எடை எவ்வளோன்னு தெரியாதுன்னு சொல்லணும், எடை இருக்கானா எடை இருக்குது, வ ஸீனத் அர்ஷிஹி, அரசுடைய எடை என்கிற மாதிரி வார்த்தை எல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட மஹ்ஷரில் ஆஹிதுன் பி காயிமத்தின் மின் கவாயிமில் அரிசி, அரசுடைய காலை பிடித்து நான் விழிப்பேன். மூசா அரசுடைய காலை பிடித்து இப்போ அரசுடைய காலை ஏன் பிடிக்கணும், அங்கே தான் அல்லாஹ் இருக்காங்கிறது நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கிற ஹதீஸ்களையும் பார்க்குறோம். அப்போ அரசில் இருக்கிறான் என்று சொன்னால் அரசில் தான் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அரசு சுமக்கக்கூடிய மலக்குகளை பற்றி சொல்லும் பொழுது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அரசு சுமக்கிற மலக்கு இருக்கிறார அவருடைய இந்த காது சோனையிலிருந்து இந்த தோல் புஜம் வரைக்கும் உள்ள தூரம் இருக்குதே, அது 700 ஆண்டு தூரம். ஒரு மலக்குடைய 8 பேர் சுமக்கிறாங்க, ஒரு மலக்குடைய இந்த தூரம் 700 ஆண்டு பயணம் செய்கிற அவ்வளோ பிரம்மாண்டமான தூரம். இது மட்டுமே மொத்தம் எவ்வளோ பெருசு நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு சைஸாவெல்லாம் அந்த சைஸை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அபுதாவுதில் இருக்கிற ஹதீஸில் பார்த்துருக்குறோம். அதே இல்லை தான். அதுக்கப்புறம் அரசுடைய நிழலுக்கு கீழே அல்லாஹ் யாருக்கும் நிழல் தராத இடத்துல நிழல் தருவான் அப்படின்ற அரசுடைய நிழலுக்கு கீழே இடம் தருவான். அரசுனா நிழல் தரக்கூடிய ஒரு பொருள் என்கிற மாதிரியான அந்த அரசும் ஒரு மெட்டீரியலுங்கிறதுக்கு ஹதீஸ் காட்டுகிறது. அல்லாஹ் அதில் இருப்பான் என்பதும் உறுதி செய்யப்படுகிறது. வெறுமனை காலப்பையன் ஒரு கட்டில் காலை பிடிச்சான் தொங்கணும் என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹை பற்றி பேசும் பொழுதெல்லாம் திருக்குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா வானத்தில் உள்ளவன் வானத்தில் உள்ளவன் அல்லாஹை பற்றி பேசும்பொழுது, அப்போ உங்களோட இருக்கானுக்கு அர்த்தம் என்ன, இதுக்கெல்லாம் முரண் இல்லாமல் விளங்கணும். உங்களோட இருக்கான்னா நம்ம செய்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இன்னனி மாக்குமா, நான் உங்களோட இருக்கிறேன், அஸ்மவு ஆரா, கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஒஹுமாக்குங்கிறாங்கல்ல, அரசில் இருக்கிறான் அந்த ஆயத்தில் சேர்த்து வருதுண்டு, அதுக்கு முந்தி உள்ளதை விட்டுடுறாங்க. அர் ரஹ்மான் அலல் அர்சிவா அர்சிஸ்தவா ஏலமுமா எழுதி ஃபில்லர்லி, அங்கே இருந்துக்கிட்டு அறிந்து கொண்டிருக்கிறான். அதுக்கப்புறம் ஒஹுமாக்கும், அவன் உங்களோட இருக்கிறான்னு கேட்டு அந்த அறிவில் தான் உங்களோட இருக்கிறான்னு அதில் பாதி விட்டதுனால ஒரு வியாக்கியானத்தை சேர்க்குறாங்க. அதை முழுசாக படித்தா அரசில் தான் இருக்கிறேன், உங்களையும் பார்த்துட்டு இருப்பேன், அங்கே இருந்த கண்காணிப்பேன். ஒரு அமெரிக்காக்காரன் எங்கே உட்காந்து உலகத்தை கண்காணிக்கிறான் நம்ப முடியும். ரப்புல் ஆலமீன் அரசியல் இருந்து கண்காணிக்க முடியாது அல்லாஹ் சொல்லும் பொழுது அது ஒரு மேட்டரே கிடையாது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் ஒரு பெண்ணை பற்றி வரும்பொழுது அவங்க மூமினாண்டு ஒரு ஆய்வு செய்ய ரசூலுல்லாஹ் விரும்புகிறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, ஐன் அல்லாஹ் எங்கே இருக்கிறான், காலத்து ஃபிஸ்ஸமா, அந்த அம்மா வானத்தை நோக்கி வானம்னு சொல்லுகிறது. அப்போ கால மண் நான் யாருன்னு கேட்குறாங்க. காலத்து அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ரெண்டையும் அல்லாஹ் விஷயத்தையும் கரெக்டாக சொல்லிவிட்டாங்க, ரசூல் விஷயத்தையும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. கால ஆழ்த்திகா ஃபைன்னஹா மூமினா, நீ இவளை விடுதலை செஞ்சிரு, இவன் மூமினான பெண்ணு தான். மூமின் என்பதற்கு அளவுகோலை என்னன்னு கேட்டால் அல்லாஹ் வானத்தில் இருக்கான் நம்புறது தான் மூமினுக்கு அடையாளமே. ஒரு மூமினா இல்லையான்னு ஒரு பெண்ணை பற்றி அறிய வேண்டி இருக்கிறது. ஐநல்லான்னு கேட்குறாங்க, அல்லாஹ் இருக்கிறலாம் தெரிஞ்சால் வச்சுருக்கிறாங்க,
எங்கே இருக்கிறாங்கிறது தெளிவாக இருக்கணும், அப்போ தான் மூமினாக முடியும். ஐன் அல்லா எங்கே இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் பற்றி கேட்குறாங்க. அந்த அம்மா ஃபிஸ்ஸம்மா வானத்தில். என்ன வானத்திலையா? எங்கும் இருக்கிற அல்லாஹ் போய் வானத்திலங்கிறியான்னு கேட்கல. அதான் மூமினுக்கு அடையாளம். ஃபைன்னஹா மூமினா, அவள் தான் மூமின் என்று சொன்னது முஸ்லீமில் ஆதாரப்பூர்வமாக இருக்கிற ஹதீஸை பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், சபைகளில் உட்கார்ந்து திக்ர் செய்து கொண்டு இருக்கும் பொழுது மலக்குகள்லாம் வருகிறார்கள். வந்து என்ன செய்கிறாங்க, இங்கே உள்ள செய்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே போகணும், அல்லாட்டுக்கு மேல் நோக்கி போகிறாங்க. ஏறி போகிறார்கள்னு வருகிறது. போய் என்ன செய்கிறான், எப்படி எங்கள் அடியார்களை பார்த்துட்டு வந்தீங்க, அவங்க தொழக்கூடிய நிலையில் பார்த்தோம், தொழக்கூடிய நிலையில் திரும்பி வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து போயிட்டு வர்ற மாதிரிலாம் வரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி எல்லாம் கேட்போம். இதா தஃபர்ரகு அரஜு வ சைது இல சமாய், சபையை விட்டு பிரிந்து மேலே ஏறி வானத்தை நோக்கி என்ன செய்வார்கள், செல்வார்கள். வானத்தை நோக்கி ஏன் போகணும், எங்கே வேண்டாலும் இருக்கிறாங்கிறவனு எதுக்கு வானத்துக்கு போய் தேடிட்டு போகணும், அதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆனால் அமீன் மன்ஃபி சமா, வானத்தில் இருக்கிறானே அவனால் நம்பப்பட்டவன் நான், அவனுடைய நம்பிக்கைக்கு உரியவன். ரசூல்லா தன்னை பற்றி சொல்லும் பொழுது வானத்தில் இருக்கிறானே அவனுடைய நம்பிக்கைக்கு உரியவன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணு வந்து கணவனோட கோபமாக இருந்தாலே ஆனால் இல்லா காணல்லதி ஃபிஸ்ஸமாய் சாகித்தன் அலைகா, வானத்தில் இருக்கிறானே அவள் மேலே கோபமாக இருப்பான். நீ புருஷன் மேலே கோபமாக இருந்தால், அவன் படுக்கைக்கு அழைக்கும் போது செல்ல மறுத்தால் அந்த ராத்திரி பூரா அல்லாஹ் வந்து உன் மேலே கோபமாக இருப்பான்னு சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாங்க, அல்லது ஃபிஸ்ஸமாய் சாகித்தன், வானத்தில் உள்ளவன் வந்து அவள் மீது கோபமாக இருப்பானுங்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. அப்போ இது மாதிரியான நிறைய ஹதீஸ்லாம் என்ன இருக்கிறது. அது மாதிரி ஒருத்தன் இறந்து போயிட்டான்னு சொன்னால் ஹத்தா யுன்தஹா பிஹா இல சமா இல்லத்தி ஃபிஹா அஸவஜல், எந்த வானத்தில் அல்லாஹ் இருக்கிறானோ அந்த வானத்துக்கு போவார்கள். எந்த வானத்தில் அல்லாஹ் இருக்கிறானோ அந்த வானத்திற்கு போவார்கள் இருக்கிறது. குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா அமீன்து மன்ஃபிஸ்ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது பூமியை வந்து உள்ளே அழுந்த செய்து விடுவான் என்பதில் பயமற்று இருக்கிறீர்களா, வானத்தில் உள்ளவன். அதே மாதிரி அமீன்து மன்ஃபிஸ்ஸமாய் யுர்சில் அலைக்கும் ஹாசிபா, உங்களுக்கு புயல் காற்றை அவன் வானத்தில் உள்ளவன் அனுப்ப மாட்டான் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி தப்பிருள் அம்பர மினசமாய் இளலர்லி, வானத்திலிருந்து பூமி வரைக்கும் உள்ள காரியத்தை அல்ல வானத்திலிருந்து பூமி வரைக்கும் காரியங்களை நிர்வகிக்கிறான். நிர்வகித்து சும்மா யாருஜி இலகி, இந்த ரிசல்ட் எல்லாம் அவனை நோக்கி மேலேறி செல்கிறது அப்படின்னு வருகிறது. கிப்லா மாற்றம் சம்பந்தமாக பிரச்சனை வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி பார்க்குறாங்க. எங்கே வேண்டாலும் இருக்கிறான்னா பார்க்க தேவையில்லை. கதுனரா தகல்லுப வஜிஹிக ஃபிஸ்ஸமா, உன்னுடைய முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்புகிறது. ஏதாவது வஹி வருமா, வேறு மெசேஜ் வரும், அங்கேயும் போய் பார்க்கணும். அப்போ இயல்பாகவே வானத்தில் இருக்கிறான். நம்ம வந்து ஈமானுடைய கடமை என்று நம்ம என்ன செய்கிறோம், அதை பார்த்து அதை அறிந்து கொள்கிறோம். அது மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு போக தேவையில்லை, அல்ல இங்கே தானே இருக்கிறான், அங்கனுக்குள்ளே வந்து என்னப்பான்னு கேட்டு போயிடலாமே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு எப்படி கொண்டு போகிறாங்க, சும்மா அலாபிஹி ஃபௌகதாலிக்க, அதுக்கு மேலேயும் அவரை மேலே கொண்டு சென்றார்கள். விமாலா யாலமுஹு இல்லல்லா, அல்லாவை தவிர யாரும் அறிய முடியாத இடம் இருக்க அங்கே வரைக்கும் கூட்டு சென்றார்கள் அப்படின்னு வருது. அங்கேயும் கூட்டிகிட்டு போகணும், மேலே போகணும், கதவு கதவாக தட்டணும், அங்கே யார் உன்னை வர சொன்னான்னு கேட்கணும், ஒவ்வொரு இடமா வர அதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்த உரையாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 50 வக்து தொழுகையை 5 வக்தாக மாற்றினதுங்கிறது. இது மூசாட்ட வர்றாங்க, மரம் அங்கே போகிறாங்க, மரம் மூசாட்ட வர்றாங்க, எங்கே வேண்டாலும் இருக்கிறான்னா இது போய் விட்டுட்டு வரணுமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் குறைக்க சொல்கிறார், மரம் மேலே போகிறாங்க, மறுபடியும் வந்துக்கிட்டு சொல்கிறாங்க, நீ மறுபடியும் போ, மறுபடியும் இங்கேருந்து அங்கே இதுக்கு போகணும். அப்போ நம்ம என்ன விளங்கணும், குர்ஆனை நல்லா ஆய்வு செய்து பார்த்தோமே ஆனால் அல்லாஹ் வந்து அரசில் இருக்கிறான், எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் அவன் அரசில் இருந்தால் நாமெல்லாம் இதில் இருந்து கொண்டு வெளியே உள்ளதை கவனிக்க இயலுமா, வேறு யாருக்கு முடியுமா. அவன் ரப்புல் ஆலமீன், அவன் வந்து அரசில் இருக்கிறான், இருந்து கொண்டு அனைத்தையும் பார்ப்பான், அனைத்தையும் கேட்பான், அனைத்து விவரங்களும் அவனுக்கு தெரியும். அவன் நம்மளை மாதிரி கிடையாது, அதில் இருந்துக்கிட்டு எப்படி இதெல்லாம் பார்ப்பான்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் வந்து தன்னையை பற்றி தேவையில்லாமல் இத்தனை இடத்துல சொல்லுவான், அரசில் இருக்கேன், அரசுக்கு ஒரு முக்கியத்துவம், மலக்குக்கு சைஸு, கீழே இருந்து மேலே போகிறது, கூட்டிகிட்டு போகிறது, இப்படி நிறைய ஒரு குறைந்த அளவு தான் நேரம் முடிகிற நேரத்தினால முடிக்க வேண்டியிருக்கிறது. அதனால் வந்து நிறைய வந்து யஹாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், வானவர்கள் வந்து தங்களுக்கு மேலே உள்ள இறைவனுக்கு அஞ்சுவார்கள். அவங்களுக்கு மேலே இறைவன் இருக்கிறான், அது கீழே வானவர்கள் அஞ்சுவார்கள். இப்படி நிறைய அடுக்கடுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கிறது. அப்போ அரசில் அல்லாஹ் இருக்கிறான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சில நேரங்களில் அரசில் இல்லாத ஒரு சூழ்நிலையை காட்டப்படுமே ஆனால் அப்போ அங்கே இருக்கான் நம்பணும், ரெண்டையும் சேர்த்து நம்பணும். ஆமாம் வருவான், வந்தான், வரும்போது அங்கே இல்லை. அப்போ அது வந்து அரசை விட்டு இல்லைங்கிற அர்த்தம் வராது, நிரந்தரமாக இல்லைன்ற அர்த்தம் தான் வரக்கூடாது என்று நம்ம சொல்லுகிறோம். அடுத்ததாக இந்த இப்னு தைமியா விஷயமாக சொன்னார்கள். இந்த ஒன்று அவங்களுடைய மனமுரண்டுக்கு ஆதாரம். ஒரு ஆள் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அல்லாஹ் வந்து என்ன சொன்னானோ அதை வியாக்கியானம் கொடுக்காம அதுக்கு வேற தாவீல் பண்ணாமல் அப்படியே நம்பணுங்கிறாரு. சூரத்தில் அல்லாஹ் வந்தான்னு இருக்குது, சூரத்தில் பார்த்தாங்கன்னு இருக்குது, அப்படி நம்பணுங்கிறாரு. அது என்ன லில்லாஹி சூரத்து இந்த வார்த்தையை சொன்னாங்களான்னு கேட்குறாரு. அந்த அவர் சொல்லுக்கு அதான் அர்த்தம்னு சின்ன பிள்ளைக்கும் வழங்கும்.
அவர் என்ன செய்கிறாரு, லில்லாஹி சூரத்துன், அல்லாவுக்கு சூரத்து இருக்குன்னு இப்னு தைமியா சொன்னாரா? ஒருவேளை சொன்னார்னு வைங்க. அன்பானவர்களே, நம்ம நேற்று தொபரானியில் அவங்க சொன்ன ஹதீஸு ஆதாரமற்றது அப்படின்னு சொன்னோம். காரணம், அறிவிப்பாளர்களில் முஹம்மது பின் சவா அப்படிங்கிறவர் இடம் பெறாரு. அவரை பற்றி தஹதீபுல் கமாலில் எழுதப்பட்டிருக்கு. அபு ஹாத்திம் சொல்கிறாங்க, அதிரக் துஹு வலம் அக்துபா அன்ஹு, அவரை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் அவருடைய கித்தாபை நான் பதிவு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுபோல் மீசானுல் இஅ்திதாலில் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இமாம் அஸ்தி சொல்கிறாங்க, காலின் ஃபில் கதிர், அதாவது கதிரியா கூட்டத்தில் ரொம்ப வேகமான சுபாவம் உள்ளவர், அது சம்பந்தமான அழைப்பு எடுக்கக்கூடியவர், இந்த தாசுபியத்தை நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பிடிவாத குணம் உள்ளவர், ரொம்ப உச்சகட்டமாக இருப்பார் அந்த கதிரியா கொள்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, கதிரியாக்கள் ஹதீஸ் அறிவித்தா அந்த கொள்கையை பரத்துறவங்களாக இருந்தால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், ஆனால் கொள்கை மட்டும் அந்த கொள்கை இருக்குது, ஆனால் பரத்துற தீவிரவாதம் இல்லை, அப்போ நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு இமாம் அஹமது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஹதீஸில் இன்னும் அறிவிப்பாளர் வர்றாருங்க, சயீத் பின் அபி உருபா அப்படிங்கிறவர். அவரை பற்றி வக்கீங்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த விஷயம் வந்து தஹதீபுல் கமாலில் எழுதியிருக்கு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் இவர்கிட்ட போய் ஹதீஸை கேட்போம், ஃபமாக்கான மின் சஹீஹின் ஹதீஸு அகதனாகு, இவர் அறிவிக்கிற ஹதீஸ் சயா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம், வமா லம் யக்குன் சஹீஹன் தொரஹனாகு, அது சஹீஹான ஹதீஸ் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எரிஞ்சிருவோம். அப்போ இல்லை என்ன வழங்குது, அவர் 2 வகையான ஹதீஸ் அறிவிக்கிறவர் தான், பிரச்சனைக்குரிய மனிதர்னு ஆகி போகுது. அதனால தான் அது ஆதாரமற்ற ஹதீஸ்னு நம்ம சொன்னோம். அடுத்து இவங்க இப்போ அரிசிக்கு அமர்ந்தானுக்கு அமர்ந்தான் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும் அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்கங்க. ஆனால் ஒரு காலத்துலலாம் நல்ல தெளிவான விளக்கம் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாதிடக்கூடியவரும் சரி, அவங்க நடத்தின புத்தகத்திலையும் சரி, இப்போ நஜாத்து பத்திரிகைக்கு இவங்க ஆசிரியராக இருந்த போது, இப்போ இருக்கிற ஆசிரியர் இல்லைங்க, இவங்க ஆசிரியர் நடத்திய போது, அதாவது டிசம்பர் 1986ங்க, அதில் இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற பகுதியில் ஒரு கேள்வி, ஒரு கருத்தை ஒரு ஆள் வைக்கிறார், அதுக்கு பதில் பின்னால் வரப்போகுது. இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற பகுதியில் அரிசின் மீது ஒழுங்குற அமைந்தான் என்று போடப்பட்டுள்ளது, அந்த இடத்தில் அமர்ந்தான் என்றே எழுதியிருக்க வேண்டும் அப்படின்ட்டு இறைவனுக்கு உருமுண்டு ஒரு கொள்கையில் உள்ளவர் வந்து கேள்வி கேட்குறாரு. அதுக்கு இவங்க பத்திரிகையில் பதில் கொடுக்குறாங்க, இஸ்தவா என்று திருக்குர்ஆனில் இடம்பெற்றுள்ள சொல்லுக்கு PS அலாவுத்தீன் அவர்கள் அமைந்தான் என்று மொழிபெயர்த்துள்ளார். அந்த வார்த்தைக்கு அமர்ந்தான் என்றே பொருள் கொள்ள வேண்டும் என்பது உங்கள் கருத்து. இஸ்தவா என்ற சொல்லுக்கு உட்காருதல் என்று நேரடியாக பொருள் இல்லை. அது உட்காருதல், நிலைபெறுதல், ஆதிக்கம் செலுத்துதல் போன்ற பல பொருள்களுக்கு இடம் தரக்கூடிய ஒரு வார்த்தை. அதற்கு அமர்ந்தான் என்று பொருள் கொள்ளும் போது அதன் விரிவான பொருள் சிதைக்கப்பட்டு சுருங்கிய ஒரு பொருளை தரக்கூடியதாக அது ஆகிவிடுகின்றது. அதனால்தான் அதற்கு நிகரான விரிந்த பொருள் கொண்ட அமைந்தான் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. PS அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே இது பற்றி நானும் அவர்களும் விவாதித்த பின்னர்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இஸ்தவா என்பதற்கு நேரடியாக அமர்ந்தான் என்று பொருள் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. போய்கிட்டே இருக்குது. அப்போ என்னென்ன அர்த்தம் இருக்குது, நேரம் இதுக்காக சொல்கிறேன். தண்ணீர் அமர்ந்தது, இஸ்தவல் மாகு தண்ணீர் அமர்ந்தது, அப்படி மாதிரி வேறு பல அர்த்தம் இருக்குங்கிற சொல்ல வர்றாங்கங்க. அப்போ இதில் என்ன வழங்குன்னு சொன்னால், ஆதிக்கம் செலுத்துவதுங்கிறது அவங்க ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணி, அதனால் உட்கார்ந்தாங்கிற ஒரு சுருங்கிய பொருளை கொடுத்துடாதீங்க அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் இப்போ மரம் மாத்தானே. அப்போ இதில் என்ன வழங்குது, சரி இப்போ சொல்கிறாங்க இப்படி நாங்கள் வழங்கணும்ண்டு, ஒரு வருஷத்துக்கு பிறகு வேறு எதுவும் வழங்கிட்டா என்ன செய்கிறது, இல்லை மறுபடியும் நாங்கள் அமைந்தாங்கிற சரிக்கு இப்போது முடிவுக்கு வந்து விட்டோம் அப்படின்றாங்க. என்ன செய்கிறது, ஏன் அப்படி வர்றது வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி முதல் வானத்து இறங்கி வருகிறான்னு சொல்லும் பொழுது இப்போது தானே அதை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு முன்னால் இறங்கி வர்றான்னு சொல்லி சொன்னவங்க தானே. இப்போ இந்த சயின்ஸு பிரகாரம் வரும்பொழுது தான் மாற்றிக்கொண்டோம். அதே போல் இந்த கருத்தையும் இப்போ சொல்கிறாங்க அமர்ந்தாலும் புரிஞ்சுக்கிட்டோம். 2 வருஷம் கழித்து மாற்ற என்ன செய்கிறது. அதனால் ஒரு தெளிவாக இருக்கணுங்க. அடுத்து இந்த வானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த வசனமாக இருந்தாலும் அந்த குர்ஆனில் இடம் இருக்குங்க. ஃபிஸ்ஸமாயின்னு வந்துட்டனால அது வானம் தான் அர்த்தம் வச்சாங்களே. அந்த பெண்மணி சொன்னது உண்மை, ஃபிஸ்ஸமாண்டு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் சிலைகளை வச்சு வணங்கிட்டு இருக்காங்களே, இது அல்ல, இதற்கு அப்பாற்பட்ட அந்த கருத்து தாங்க வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள், ஏன் அந்த கருத்து வைக்கணும்.
உண்மையிலேயே அல்லாஹ் ஒருவன் அப்படி என்று சொல்லி உண்மையா விளங்கியிருந்தா அந்த பெண்மணியை சாபாக்களையே உங்கள்கிட்ட கூட்டி வர்றாங்க. நான் கேட்குறேன், ஒரு ஆள் இஸ்லாத்து வந்தாக்கா இவர் முஸ்லீமா இல்லையாங்கிறது காட்டுறது சல்லாஸ் அவங்ககிட்டே வரணும். இப்படி இல்லை இந்த பெண்ணு அறிஞ்சு வச்சிருக்கு, இது நம்ம அறிஞ்சு வச்சிருக்க மாற்றமாக இருக்குது. அதனால தான் சல்லாஸ் அவங்கள்ட்ட கூட்டி வர்றாங்க. அப்போ கிசாசெல்லாம் விசாரிக்கிறாங்க. சரி, இந்த பெண்ணு தௌஹீதில் இங்கே இருக்கக்கூடிய சிலர் வணங்கலை, அப்போ நான் ஏகத்துவாதின்னு சொல்லிருச்சு, முடிஞ்சு போச்சுன்னு வர்றாங்க. ஆக்காண்டி வானம்டா வானமா? சரி, நான் கேட்குறேன், இப்படி ஒரு முடிவு வந்துட்டீங்கல்ல, குர்ஆனில் இருக்குன்னீங்கல்ல, குர்ஆனை ஏன் எல்லா வசனங்களையும் பார்க்கக்கூடாது? அந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானே, வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாத்தி வஃபில் அர்தி, அந்த அல்லாஹ் வானத்திலும் இருக்கிறான் பூமியிலும் இருக்கிறான் வருதுல. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தானே சொல்லிவிட்டான் வானத்தில் இருக்கிறான் பூமியில் இருக்கிறான்னு சொல்லுங்களேன். ஃபிஸ்ஸமா வானம் வாண்டு வந்துட்டு அந்த வசனத்தையா ஓடிட்டே போனீங்கள. இப்போ இந்த வசனம் ஏன் தெரிய மாட்டேங்கு? அதைத்தான் நம்ம சொல்கிறோம். எல்லாத்துக்கும் குர்ஆனில் விளக்கம் இருக்குங்க. இப்போ வானத்தில் இருக்குன்னு சொல்லிவிட்டான், அதனால் வானம் என்கிறோம். அந்த அல்லாஹ் தானே பூமியில் இருக்கிறான்னு சொல்லிவிட்டான், பூமின்னு சொல்ல வேண்டியதானே? சரி, அதே போல பாருங்க, வஹுவல்லதி ஃபிஸ்ஸமாயி இலாஹுன் வஃபில் அர்தி இலாஹுன், வானத்திலே இருக்கிற இலாகும் அவன்தான், பூமியிலே இருக்கிற இலாகும் அவன்தான். இலாகுனாக இறைவன் அர்த்தம். வானத்தில் இருக்கிற இறைவன் அவன் தான், பூமியில் இருக்கிற இறைவன் அவன் தான் சொல்லிவிட்டான்ல. அப்போ வானத்தில் இருக்கிறான்னு சொல்லுங்களா, பூமியில் இருக்கிறான்னு சொல்லுங்களா, அல்லாஹ் தானே சொல்லி வச்சிருக்கிறான். இந்த வசனத்தையும் பார்க்கல, தெளிவாக இருக்குதுங்க. அப்போ வானம் பூமி அப்படி இறைவன் சொல்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இல்லை வானத்தில் மட்டும்தான் இருக்கிறான். நான் கேட்குறேன், சயின்ஸ் பரம் இப்போ இந்த காலத்தில் வானம்டாக்கா மேலே மட்டும்தானே? இங்கே நமக்கு இங்கே மேலே மட்டும் உலக உருண்டை தானே? சைடில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மேலேங்கிறது அவங்க இருக்கிற பக்கம்தான் உலகம் உருண்டை. இடது பக்கமாக இருக்கிற நாடுகளுக்கு மேலுங்கிறது அந்த இடது பக்கம்தான். அதுவும் கூட ஒரே இடத்துல இருக்காது, சுற்றிக்கிட்டே வரும்பொழுது அந்த திசைகளும் மாறிக்கிட்டே வரும். பூமி உருண்டைக்கு மேலே இருக்கிறாங்கல்ல, அவங்க மேலேன்னு சொன்னாதான் மேலே வரும். பூமியில் கீழ்ப்பகுதியில் வசிக்கிறாங்கல்ல, அவங்க மேலேண்டா கீழே தான் போகும். அவங்க அந்த வசிக்கிற மக்களுக்கு மேலே. ஆனால் நீ உலகத்தை உருண்டே பார்த்தாக்கா வலதாகவும் இருக்கலாம், இடதாகவும் இருக்கலாம், மேலேயும் இருக்கலாம், கீழே இருக்கலாம். கீழே இருக்கிற மக்களும் மேலேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பூமிக்கு வெளியில் நின்று பார்த்தாக்கா அவங்க மேலேன்னு சொல்கிறது பூமிக்கு கீழே தான் இருக்கும். சரி, ஒவ்வொரு மக்களுக்கும் மேலேன்னு வந்துட்டா நீங்கள் குறிப்பிட்ட இடம் இல்லாமல் போச்சங்க. எல்லா மக்களும் மேலேன்னு சொன்னால் எல்லா பகுதிகளையும் அல்லாஹ் இருக்கிறான்னு வரும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்த எப்படி வச்சுங்க? சரி, அல்லாஹ் தஆலா இந்த வானத்தை சுருட்டுவான்ட்டு வருதுல்ல. அப்போ அல்லாஹ் வானத்தில் இருந்தால் அவன் சுருட்டும் போது சுருட்டப்பட்ட வானத்துக்குள்ளே இருக்கிறானா, வானத்துக்கு வெளியே வந்து அந்த வானத்தை சுருட்டுவானா? கேள்வி வருதுன்னா இல்லை. இப்போ கேள்வியாக கேட்கக்கூடாதுன்னா கேள்வி கேட்கணும். இல்லை சொல்கிறேன் நம்பிக்கிட்டு போகிறதுக்கு நம்ம வரலையே. வாதம்ட நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக இல்லைங்கிறது கேள்வி வச்சு தானே ஆகணும். இப்போ அதனால் பல பிரச்சனைகளும் தேவையில்லாத விவகாரம் வர்றதுனால தான் எது எப்படி விளங்கும் அவங்க. அப்போ வானத்தில் உயர்வானவன், உயர்வுங்கிறத அப்படி காமிக்கலையா? ஒவ்வொன்றும் அப்படி விளங்குங்க. நம்மளும் சொல்லிவிட்டோம்ல, எதை அப்படி இந்த இப்னு தைமியா கருத்தை கூட சொன்னாங்க, அப்படி தான் விளங்கணும் முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். இப்னு தைமியா சொல்லிட்டாருல, அப்படி தாண்டி இறங்குகிறான்ங்கிறதுக்கு வேற விளக்கம் கொடுத்தீங்க, அதுக்கு பதிலாக காணாம். அவர் சொல்ல மாதிரி நீங்கள் மறுபடியும் எங்களை பார்த்து கேட்குறாங்க. இப்னு தைமியா நாங்கள் அங்கீகரிக்கிறதே இல்லை. அங்கீகரித்து நீங்கள் ஏன் அவருக்கு முரணா செய்றீங்க? நீங்கள் படித்து காட்டினதில் அப்படியே விளங்கணும் தான் படித்து காமிச்சிங்க. அவர் சிறந்த அறிஞர்னு சொல்கிறீங்க, அவருக்கு முரணா ஏன் செஞ்சு ஒரு புது விளக்கம் கொடுக்குறீங்க? அதான் நான் கேட்டேன். அவங்க உங்களுடைய வசனம் உங்களுடைய தர்ஜமாவில் அல்லாஹ் எனக்கு கண்கள் இருக்கான்னு சொல்லிட்டான். இப்னு தைமியா கருத்து பிரகாரம் கண்ணுண்டே சொல்லுங்கன்னு நீங்கள் வரணும். அப்போ தான் இப்னு தைமியா கருத்தை நீங்கள் பின்பற்றுங்கன்னு வரும். அப்போ முரண்படுற நீங்கள் தான். நாங்கள் அவரோட கருத்தை ஏற்றுக்கணும் எங்களுக்கு அவசியம் கிடையாதுங்க. எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன் ஹதீஸ் எப்படி வழங்கணுமோ அப்படி வழங்குவோம். ஒரு ஹதீஸில் எங்கள் இஷ்டத்துக்கு போகிறாலும் இன்னொரு இடத்துல இன்னும் எங்கள் இஷ்டத்துக்கு மாறும் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு ஒரே நிலை. நீங்கள் இந்த இடத்துல இப்படித்தான் அதனாலே உறுப்பு, இந்த இடத்துல இப்படித்தான் அதனாலே பண்பு, இதெல்லாம் யார் முடிவு பண்ணுறது? அப்படி ஒவ்வொரு ஆளும் கிளம்பிட்டாக்க ஒரு நிர்ணயம் இருக்க முடியுமா? அவங்கவுங்க யோசித்து அவங்கவுங்க விளக்கம் கொடுத்துட்டா குர்ஆன் விளையாட்டாக போயிருமே. குர்ஆனும் ஹதீஸும் விளையாட்டு மைதானங்களாக மாறிவிடும். அதனால தான் இறைவனுடைய பண்புக்கு எந்த குறைபாடும் இல்லாத அளவிற்கு நீங்கள் பொருள் கொள்ளணும் அப்படி நாம் வலியுறுத்தி பல தடவைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைவிட வைங்க. அடுத்ததாக இப்போ இவங்க சொல்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அரிசுடைய காலை பிடிச்சிருப்பான் இருக்க. எங்க அரிசுடைய காலை மூசாலை தான் பிடிச்சாங்கிறதுனா அல்லாஹ்க்கு உருவம் ஆகி போச்சா? அது ஆதாரமா? அரிசுடைய காலை மூசாலை பிடிச்சாங்கிறதுனால அல்லாஹ் தஆலா அர்ஷில் மட்டும்தான் இருக்கிறது ஆதாரமா? அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்போ இல்லைன்னு வழங்குது, இறைவனுக்கு உருவம் விளங்குது, ஆதாரம் இல்லைன்னு வழங்குது. ஆதாரம் இருந்தால் இதையும் சொல்லணே. அப்போ அரிசிக்கு எடை இருக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ஆதாரம். அது அரிசிக்கு எடையை யாரும் மறுத்தது? எடை இருக்கலாம், அது படைக்கப்பட்ட பொருள். நம்ம நேற்று சொன்னதுடைய விளக்கம் என்ன?
அரிசியில் அல்லாஹ் உட்காரான்னு சொல்கிறீங்க. 8 மலக்கள் அரிசை தூக்குறான்னு சொன்னால் அல்லாமே சேர்த்து தானே தூக்குறாங்க அந்த மலக்குமார்கள் எல்லாம். அப்படிங்கும் பொழுது அப்போ அல்லாவுக்கு இடம் வந்துருச்சா? அப்படி நம்ம கேட்டோம். 8 மலக்கு சேர்ந்தா